எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக எனக்கு இது படுது. அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முதல்ல தெரிஞ்சது இன்னைக்கு வந்து குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே. அதை விட முக்கியமானது இன்னைக்கு என்னென்னா வேர்ல்டு டயபெட்டிக் டே. நான் காலையிலேருந்து நிறையா சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் பற்றின விஷயங்களை பேசிட்டு அதை வந்து காலையிலேருந்து அதே சிந்தனையில் இருக்கிறேன். ஒரு நீரிழிவு நோய் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து இந்தியா வந்து ஒரு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ்ங்கிற அளவுக்கு வந்திருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கான தடுப்புலேயும் சரி, அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதுக்கும் சரி, உணவினுடைய பங்கு பிரதானமான விஷயம். இது சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் எல்லாமே பெருகிக்கிட்டே இருக்கிற ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம். சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள் இவை எல்லாமே எல்லா டேட்டாவும் சொல்கிறது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறதுக்கான ஒரு காலச்சூழலில் தான் நம்ம இருக்கோம். இந்த வாழ்வியல் நோய்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அக்கறை துவங்க வேண்டிய இடம் வந்து உணவு தான். சூழலில் ஏற்படக்கூடிய மாசுக்கள் ஒரு காரணமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும். அது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். நம்மளவில் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி உணவில் நடத்தக்கூடிய, உணவில் காட்டக்கூடிய அக்கறை தான். அந்த வகையில் இன்றைக்கி இந்த குக்கிராமம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டாக இன்றைக்கி வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தலைப்பே கவித்துவமாக இருக்குது. குக்கிராமம் அப்படிங்கிற விஷயமே வந்து கிராமத்திலிருந்து தான் நம்ம அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் நம்ம வந்து ஒரு வாழ்வியலில் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்வதுக்கும், படிப்பதற்கோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தை நகரத்துக்கு வரும்போது எத்தனையோ விஷயத்த தொலைச்சிட்டு வரோம். உறவுகளை சமயத்தில் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுது, ஊரை பார்க்க முடியாமல் போயிடுது. அதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம தொலைத்த விஷயங்களில் நம்முடைய உணவு பண்பாடு விஷயங்கள்லையும் நிறைய தொலைச்சிட்டோம். இந்த அண்ணா நகரில் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது வந்து, நான் வந்து 93ல் திருநெல்வேலியை விட்டு வெளியே வரும்போது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே திரும்பி திருநெல்வேலிக்கு போயிடணும்னு நினச்சி அங்கே இருக்க நண்பர்கள்ட்ட எல்லாம் கையை காமிச்சிட்டு 3 மாதத்தில் திரும்பி வந்துடுவேன்டா, வந்து நம்ம இங்கே ஒரு கிளினிக் போடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம் தான். 32 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் திரும்பி போகல. அப்படி நான் முதல்ல வந்து அண்ணா நகரில் வந்த இடத்துல அந்த தெருக்களில் விழுந்தேன். இந்த தெருவுக்கு அப்படியே அந்த பக்கம் இருக்கிற தெருவில் தான் நான் முதல்ல வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இங்கே வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய பங்களிப்பை செஞ்ச பலரும் பல ஊர்களிலிருந்து வந்தவங்க எல்லோரும் வந்து மிஸ் பண்ணுற விஷயம் நம்ம வீட்டு உணவு, நம்ம ஊரினுடைய பண்பாட்டு விஷயங்கள், நம்ம ஊரோட இதை நிறைய மிஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு உணவகத்தை வந்து நம்ம அமைச்சு அதில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை வந்து இந்த குக்கிராமம் வந்து முன்னெடுத்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வேர்ல்டு டயபெட்டிக் டே அன்னைக்கு இதை வந்து திறந்து வைத்திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் உணர்கிறேன். உணவுங்கிறது வந்து பசி, ருசி ரெண்டையும் தாண்டி பல விஷயம் இருக்குது. பசிக்காக மட்டும் நம்ம இப்போல்லாம் சாப்பிட போகிறதுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்கன்னா பசிக்காக மட்டும் சாப்பிட போகிறவங்க இல்லை. ரெண்டாவது காரணம் ருசிக்காக மட்டும் சாப்பிட போகிறவங்க இல்லை. ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருக்கணும், அதில் உட்கார்ந்து நல்ல உணவை நம்ம சாப்பிடணும்னு நினச்சி தான் நிறைய பேர் வெளியில் வந்து உணவுக்கு வராங்க. அப்படி வெளியில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுக்கு வர்ற இடத்துல ஒரு சிறப்பான, மரபான, ஆரோக்கியமான, இயற்கையில் விளைந்த பொருட்களை வைத்து ஒரு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த அறச்செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு விஷயமா இதுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்துட்டு வந்தோடனே ஒரு இன்க்ளூசிவிட்டியை என்னால் உணர முடியுது. ஒரு புடலங்காய் ஆர்கானிக்காக வச்சுருக்குறாங்க, அதுக்கான மசாலா ஜாமாவும் இருக்குது, அதை செய்கிறதுக்கான ஒரு கிச்சடி சம்பாவும் இருக்குது, அதை செய்கிறதுக்கான அத்தனை பருப்பு தானியங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு வேறு ஊர்களில் சோர்ஸ் பண்ணி அதை வந்து மிகச்சிறப்பாக சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், வணிகம் வந்து ஒரு அறம் சார்ந்த வணிகமாக இருக்கணும். வணிகம்ங்கிறது வந்து அடிக்கடி நான் சொல்கிறது, ப்ராஃபிட் இஸ் நாட் அ டர்ட்டி வேர்டு. ப்ராஃபிட் வேணும், எல்லாரும் அதில் தான் இயங்குறாங்க. ஆனால் அந்த வணிகத்தில் அறம் சார்ந்து இருக்கணும். செய்கிற பொருட்களில்
செய்கிற உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப கூடுதல் பலமாக நான் பார்க்குறது ராஜமுருகன் வந்து நாங்கள் வந்து சிறுதானியம் அதை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்மாழ்வார் ஐயாட்ட முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது சிறுதானியத்தினுடைய பயன், சிறுதானியத்தினுடைய அறிவியல் விஷயங்களை நான் சொல்லும்போது அதை எப்படி சமைக்கலாம் என்று முதலில் கற்றுக் கொடுத்தது வந்து ராஜமுருகன் தான். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல சோறுங்கிற ஒரு அமைப்போடு அவர் வந்து ஒரு 2011 நினைக்கிறேன் நம்ம அந்த லோயலா கல்லூரியில் முதல் உணவு திருவிழாவை நடத்தினோம். அந்த உணவு திருவிழா நடத்தும்போது அந்த உணவை கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. நாங்கள் 2 அடிக்கடி பேசியிருக்கோம். அதாவது எல்லோரும் சாப்பிடுவாங்களா, எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிலாம். இல்லை டாக்டர், நல்லா நம்ம பிடிக்கிற மாதிரி சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு அவர் தான் சொல்லி எல்லாம் மண் பாத்திரத்துலேயே செஞ்சாங்க. அது ஒரு ரொம்ப அதை பிரம்ம பிரயத்தனங்களாம் அதை நாங்கள் செஞ்சது அன்றைக்கி இருந்த அதில். ஆனால் அதை செஞ்சு நாங்கள் ஒரு 500லேருந்து 600 பேர் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சதில் 1500 பேர் அன்றைக்கி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி அது வந்து முதல்ல ஒரு சிறுதானிய உணவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பெரிய அளவில் தேடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம தான் கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்கலாங்கிற முதல் நம்பிக்கையை விதைத்தவர் வந்து ராஜமுருகன் தான். அதுக்கப்புறம் அவர் எழுதின நல்ல சோறுங்கிற புத்தகம் வந்து பல பேரும் உலகெங்கிலும் வந்து அது பேசப்பட்ட, உலகெங்கிலும் ரொம்ப உன்னித்து கவனிக்கப்பட்ட ஒரு புத்தகம் வந்து அவர் எழுதின நல்ல சோறு. அது வந்து பல மரபு உணவுகளை அவர் வந்து அழகாக அதை செய்முறையோடு, அவர் வந்து உணவியல் கலையை வந்து முதுகலை படிப்பாக படித்தவர். ஆனால் படித்து ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு செஃப்பாக போய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு முழுமையாக நான் மரபு உணவுகளை நான் எடுத்து செய்வேன், அதுதான் என் வாழ்வின் லட்சியம்னு அன்னையிலேருந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம இந்த குக்கிராமம் ரெஸ்டாரண்ட்லேயும் அவர் வந்து மிகச்சிறப்பான பல மெனுவை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டெவலப் பண்ணியிருக்கிற உணவுடைய இதை அவர் வந்து எனக்கு சொன்னார், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நானும் வந்து அதை வந்து ரசித்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் இங்கே வந்திருக்கிறேன். அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து 2 விஷயங்கள். ஒன்று, நம்ம தினம் சாப்பிடக்கூடிய உணவில் பெரு அக்கறையோடு இருக்கணும். எல்லாருமே, எல்லா வயதினரும் எல்லோரும் அக்கறையோடு இருக்கணும். இது முதல் விஷயம். நம்ம வந்து நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா நோயை கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்க முடியும். நோயை வந்து தொடச்சி எறிய முடிகிற அளவுக்கு வாழ்வியல் நோய்கள் கிடையாது. சக்கரை நோயை முழுசாக நாளையிலேருந்து சரியாயிடுச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நோய் வந்ததுக்கப்புறம் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். நோய் வருவதுக்கு முன்னாடி தடுக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி சாத்தியம், இன்றைக்கு அளவில். அந்த வகையில் இப்படியான ஒரு நல்ல உணவு அமைப்புகள் வந்து இப்படியான ஒரு உணவகங்கள், இப்படியான விஷயங்கள் சமூகத்திற்கு ஒரு நல்ல உணவுகளை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான பணிகள். அதில் இந்த குக்கிராமம் வந்து பெரு வெற்றியை அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வணிக ரீதியாக அது வெற்றி பெறணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்குது, இங்கே சாப்பிட்ற உணவு வந்து சிறப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு 4 பேர் சாப்பிட்டு அதை வந்து அவங்க வீட்டில் போய் இதை செஞ்சு பார்க்கணும். இதில் சாப்பிட்ற உணவை வந்து ஒரு சோளச்சோறு வச்சுருந்தார், ஒரு சோளச்சோறில் சோள உருண்டை, நம்ம ஏன் வீட்டில் போய் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை அது உருவாக்குச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய எஃபெக்டை அப்படியே ஒரு அலை போல் மாறி கொண்டு போகும். அது மாதிரி இந்த மாதிரி உணவகங்கள் நல்ல உணவை இங்கே கொடுக்குறதோட அதை நம்ம சாப்பிடணுமே, இதை நம்ம வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணுமேங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரும் பயனை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் ஒரு நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சூழல் மிகச்சரியாக இருக்கணும். இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் நச்சுள்ள ரசாயனங்கள், கலவைகள் வந்து அங்கங்கே வரக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்கிற நேரத்தில் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரசாயன கலப்பு இல்லாத ஒரு பொருட்களை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய அறச்செயலாகப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஜி ஆர்கானிக்ஸும் சரி, இந்த குக்கிராமமும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இது பெருவெற்றியை பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இங்கே மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லையும் கிளைகளை பரப்பணும். நிறைய இடங்களில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல்லையோ இல்லை ஒரு பிரான்ச் அவுட் பண்ணி கொண்டு போய் நல்ல உணவுகள் தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும் இது கொண்டு வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. இன்னும் தான் சொல்லணும், ராஜமுருகன் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் அதனுடைய படைப்பு கர்த்தா. நான் கொஞ்சம் ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் அதை விலைக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்லுங்கள்.
வணக்கங்க. நம்ம இது எல்லாமே நம்மளை மரபு உணவுலேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக மரபு உணவு இன்க்ரீடியன்ஸ், அதாவது அந்த செய்முறையும் அங்கேருந்தே தான் எடுத்துதுங்க. முடவாட்டுக்கால் சூப்பு, மஞ்சள் பூசணி சூப்பு, அந்த மாதிரி குலசாமையில் சாலட், பச்சைப்பயிறு கஞ்சி, மலைக்கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, நரிப்பயிறு வடைங்க, சேனை நீல வறுவல், உப்பு உருண்டை, மருந்து குழம்புங்க, கொங்கு நாடு வெண்டைக்காய் மோர் குழம்பு, கொங்கு நாடு பட்டி குழம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து இதெல்லாமே ஒரு மாதிரி மெனு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள படிக்கல. அவர் அனுப்பியிருந்த இதெல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றும் சோழ நாடு, பாண்டிய நாடு, ஒவ்வொரு ஊரில் அந்த காலத்தில் பிரிச்சிருந்த அந்தபடியும் போட்டிருந்தாரு. அப்புறம் ஊராகவும் போட்டிருந்தார். எந்த ஊர், இப்போ காரைக்குடியில் உள்ள செய்கிறது ஒன்று, நாஞ்சில் நாட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லா மரக்கறி உணவுகளில் ஊருக்கு ஊர் ஒன்று ஒன்று பிரசித்தி பெற்றிருக்கும். அந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதை விட இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு சிலருக்கு வந்து இந்த சிறுதானியம், மரபு அரிசிகள் அப்படின்னாலே ஏதோ கஞ்சியும் கூழும் காய்ச்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அதனுடைய எல்லா உணவுகளும் இன்றைக்கி ஒரு மிக உயர்தரமான ஒரு உணவகத்தில் போனால் என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் இருக்குது அதில். அதை வந்து நல்ல நம்ம ஊர் காய்கறிகளோட, மரபு காய்கறிகளோடு அது செய்திருக்கிறது. அது போண்டாவும் இருக்குது, இட்லியும் இருக்குது, பொடி தோசையும் இருக்குது. எல்லாம் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை ரசிக்க சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. கூடுதலாக நான் அடிக்கடி சொல்லதான் 6 சுவையும் இருக்குது, கூடவே அக்கறை என்கிற 7ஆம் சுவையும் சேர்ந்துருக்கு. அதுதான் இதனுடைய ரெஸ்டாரண்ட்டோடைய தனித்துவமாக நான் பார்க்குறேன். நம்ம எல்லாமே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் துளி அக்கறைகளை கூட்டி அவங்க செஞ்சுருக்காங்க. ராஜமுருகனை பற்றி அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டார். எல்லா இடத்துலையும் அப்படி தான் அவர் ரொம்ப பேச மாட்டார். ஆனால் அவருடைய செயல்பாடை வந்து நான் உன்னிப்பாக பல நேரங்களில் கவனிச்சிருக்கேன். அதுவும் நாங்கள் இப்போ இன்னொன்று ஞாபகம் இருக்குது. அதாவது எஸ்ஆர்வி பள்ளியில் திருச்சியில் வந்து 10,000 பேருக்கு ஆர்கானிக் ஃபுட்டு கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேவல் இருந்தப்போ, செய்வோண்ணா நம்ம கண்டிப்பாக பண்ணுவோன்னு பெரும் உணவு கலைஞர்கள் அவர் கூட்டு வரல. ஊரில் இருந்து அவரோடு சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிற விவசாய தொழிலாளிகள் நிறைய பேர், அதில் இருக்க அம்மாக்கள் அத்தனை பேரையும் ஒரு 150 பேரை பஸ்ஸில் கூட்டு வந்து ஒரு 10,000 பேருக்கு சமைச்சு கொடுத்தோம். அந்த நினைவு இப்போவுமே என் கண்ணுக்குள்ளே அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போல்லாம் நாங்கள் பேசுவோம், இதெல்லாம் நிறைய வரணும், பல இடங்களுக்கு வந்து எடுத்து பரவலாகிட்டு வரணும் அப்படின்னு. அங்கங்கே நிறைய வரவும் செஞ்சுருக்கு. அது நிறைய ஒவ்வொரு ஊர்கள்லேயும் இது மாதிரியான முன்னெடுப்புகள் வந்திருக்கு. அந்த குக்கிராமத்தில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக ஒரு ஃபைன் டைனிங்கில் நகர்ப்புறத்தில் ஒரு பெருமக்கள் நிறைய பேர் வரக்கூடிய இடத்துல அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயத்தை அவங்க இப்போ வந்தோடனே ஒரு பானகம் கொடுத்தாங்க. அந்த பானகம் கொடுத்ததுக்கான அந்த ஒரு குவளை இருக்கு இல்லையா, அந்த குவளையே அவ்வளோ அழகாக இருந்தது. அது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த குவளை அழகாக இருந்தது. நான் அப்படி நடந்து வரும்போது எதில் அவங்க பரிமாறுறாங்கலாம் பார்த்தேன். அந்த பரிமாறக்கூடிய சட்டிகள், பாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன கலைநயமும் மரபு நயமும் இருக்குது. நம்ம வரக்கூடிய இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்றோன்னா, உணவகத்தில் போய் சாப்பிட்றோன்னா வெறும் அந்த பொருள் மட்டும் இருக்காது. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம குழந்தைய கூட்டு வந்து சாப்பிட்லாம், மனைவியோடு இருக்கலாம், யாரோ ஒரு நண்பரோடு உட்காந்து சாப்பிடலாம். அந்த சாப்பிடக்கூடிய இடமும் வந்து எல்லா இடமும் சுற்றி அது எங்கேயோ ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோடையே இருக்குது. அப்படியே அங்கங்கே வந்து நம்ம ஒரு செட்டிநாட்டு தூண்கள் இருக்குது, கீழடியினுடைய முகங்கள் அங்கங்கே இருக்குது, மர வேலைப்பாடுகளோடு இருக்குது. இதெல்லாமே ஒரு இந்த கலைநயங்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் பசியாற்றும். வெறுமனே இட்லியும் சோளமும் கோரியும் மட்டும் பசியாற்றாது, இந்த இடமும் பசியாற்றும். அப்படி வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நாங்கள் குக்கிராமம்ங்கிற இந்த ஆர்கானிக் வெஜிடேரியன் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் அண்ணா நகரில் 2018 நாங்கள் முதல் தடவையாக ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி தமிழ் பாரம்பரியம், இயற்கை உணவு, அறத்தோட உணவு பரிமாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் ஆரம்பித்தது இந்த இடம். ஸோ நாங்கள் ஜி ஆர்கானிக்ஸுங்கிற ஸ்டோர் வந்து 2014 இருக்குது. அங்கே விற்கிற பொருட்களை எப்படி சுவையாக ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் குக்கிராமம்ன்றது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சஸ்டெயினபிள் லிவிங்க்கான அதுலேயும் ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி தான் இந்த மொத்த குக்கிராமமே டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த மாட விளக்கு வச்சு டோர்ஸே இல்லாமல் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் கல்ச்சர் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. தெருக்களில் யாரும் காம்பவுண்ட் வால் கட்டி டோர் போட மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இன்வைட்டிங்கான ஒரு ஸ்பேஸாக இது இருக்கணும். எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் கிட்ட இருந்து அவங்க கைவினை பொருட்களை வச்சு வாங்கின விஷயங்கள் தான். இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா கூட உடுமலைப்பேட்டில் இருக்கிற ஒரு அம்மா எங்களுக்கு தைச்சி கொடுத்தது தான். லைட்ஸ் கொண்டு எல்லாமே நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துருக்கோம். நாங்கள் சர்வ் பண்ணுற பிளேட்டு கூட கைவினை ஸ்டோன்வேர் ப்ராடக்ட், லெட் ஃப்ரீ ப்ராடக்ட். அது மேலே வாழையில் போட்டு சாப்பிடணுக்குள்ள அதுலேயே சாப்பிடலாம். எந்த நஞ்சும் உங்களோட ஃபுட்டில் சேரவே சேராது. இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்பேஸ். இதை வந்து எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வந்து பார்த்துட்டு உணவை ருசித்து பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த குக்கிராமம் ரெஸ்டாரண்ட் வந்து ஆர்கானிக் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் சென்னை. நீங்கள் வேறு எங்கேயும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சவுத் இந்தியன் ஆர்கானிக் ஃபைன் டைன் இல்லை. இன்றைக்கி ஓவராலாக இருக்க சென்னை மார்க்கெட்டில் திஸ் வில் பி த பயனியர் இன் செட்டிங் தி ஸ்டாண்டர்ட். இது வந்து அண்ணா நகரில் 13வது தெருவில் இருக்குது, 13th மெயின் ரோடில் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இண்டிஜீனியஸ் ரைஸஸ், பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது எல்லாமே என்னமோ ஹெல்த்தியாக இருக்குது, அதனால ருசியாக இருக்காதோங்கிற சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். ஹெல்த் எவ்வளோ முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த சுவையும் முக்கியம்னு நினச்சி தான் இதை நாங்கள் க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது யார் வந்து சுவைச்சாலும் இது நல்லா இருக்குது எப்படி பண்ணீங்கன்னு வேணால் கேட்பாங்களே தவிர இது ஏதோ பத்திய உணவு மாதிரி இருக்குதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரோட பேலட்ஸுக்கும் இது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு மெனுவாக தான் க்யூரேட் பண்ணியிருக்கோம். நன்றி.